Hello friends, welcome back to Home Legal Diaries. இன்னைக்கு இந்த வீடியோல அம்மா வீட்ல முனியப்பன் பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ண vlog வந்து தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு வந்து early morning வந்து அக்கா நான் எல்லாமே எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதுமே வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா வந்து கோலம் தான் வந்து மூணு பேரும் சேர்ந்து போட்டுட்டு இருந்தோம். பெரிய அக்கா வந்து கோலம் போட்டாங்க. நானும் சின்ன அக்காவும் சேர்ந்து கலர் கொடுத்தோம். ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கு. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா அழகா இருந்தது அன்னைக்கு பார்க்கும்போது. அம்மா வீட்டில் வந்து 2 சைடு கேட் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அங்கே 2 கோலம் போட்டிருந்தோம். ரெண்டாவது கோலம் வந்து இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். கோவில் அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைக்கு வந்து ரெடியாகி போவோம். அன்னைக்கும் அந்த மாதிரி தான் வந்து ரெடியாகி போயிருந்தோம். நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து சமையல் செய்கிறதுக்கு ஆளுங்களாம் வந்துட்டாங்க. வந்து அவங்க வெங்காயம் பூண்டுலாம் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. நான் அம்மா அப்புறமேட்டு சித்தி பிரதர் இவங்களாம் தான் வந்து ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வைக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். போயிட்டு கல்லெல்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கேயே பக்கத்துலேயே எங்கள் ரிலேஷன் தான் இவங்க சித்தி அண்ணி முறை ஆகுது. அவங்களும் வந்து பக்கத்துலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே வந்து எல்லாம் பொங்கல் வச்சோம். அம்மாவும் சித்தியும் வந்து பக்கத்துலேயே வந்து அடுப்பு இது பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பையில் சாமியெல்லாம் கழுவி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க பூஜைக்கு. அம்மா தான் பொங்கல் வச்சாங்க. நான் அப்பப்போ குட்டி குட்டி ஹெல்ப் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பொங்கலும் கிழக்கு முகமாக பார்த்து பொங்கிருந்தது. இது வந்து சாமிக்காக செய்கிற மெயின் பொங்கல். எல்லார் வீட்டு அரிசியும் கொஞ்சம் போட்டு சாமிக்காக செய்கிற பொங்கல். அதுவும் வந்து கிழக்கு முகமாக பார்த்து பொங்கிருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பொங்கல் வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பூஜைக்கு வந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். சாமிக்கு வந்து மாலை, அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் தட்டில் வச்சு அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கெடாயும் பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம். அத்விக் வந்து அங்கே வந்து நான் தான் வந்து ஆடு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கயிறு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். எல்லாரும் கிளம்பியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி அந்த டைமு சூப்பராக வந்து நல்ல செமையாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது தான் வந்து ஹோல் ஃபேமிலியும் வந்து ஜாயின் ஆகுற மாதிரி இருக்கும். நிறையா பேசுவோம், ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி சொல்கிறது, லீவ் கிடைக்கல அந்த மாதிரினா கூட எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த மாதிரி அட்டன் பண்ணிடுங்க உங்கள் ஃபேமிலி இதுலேயும். அதெல்லாம் திரும்பவும் கிடைக்காது. அதில் வந்து நம்ம சேர்ந்து இருக்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். டெய்லி ஒரே இதை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரிலாம் போய் நம்ம கலந்துக்கும் போது மைண்டுக்கு வந்து ஒரு சூப்பர் ரிலீஃபானதாக இருக்கும். எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பழம்லாம் கொண்டு வந்து அப்படியே வர எல்லாம் உடைச்சி வச்சாச்சு. சாமியும் சூப்பரான அலங்காரத்தில் ரொம்ப கம்பீரமாக எங்கள் முனியப்பன் வந்து உட்காந்துருந்தாரு. அவரை பார்க்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் கூஸ் பம்ஸாக இருந்தது. அந்த அளவுக்கு வீரத்தோடையும் கம்பீரத்தோடையும் எங்கள் முனியப்பன் வந்து அழகாக அமர்ந்திருந்தார். அப்படியே வர தேங்காய் பழம் உடைக்கிறது, சாமி கொண்டு வந்து போடுற மாலை வந்து போடுறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அத்விக் வந்து விவரம் தெரிஞ்சு இந்த தடவை வந்து முனியப்பன் பண்டிகை வந்து பார்க்குறான். அவனும் வந்து அங்கங்கே போகிறது, அங்கங்கே நின்று சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தான். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாம் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லா தேங்காய் பழத்தட்டும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்தாச்சு. பொங்கல் வச்சவங்க எல்லாம் தேங்காய் பழத்தட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சாமிக்கு வந்து சாம்பிராணிலாம் போட்டதுக்கப்புறம் கெடையெல்லாம் எல்லாரும் வந்து வரிசையாக நிற்க வச்சுட்டு அதுக்கு வந்து திருநீர்லாம் போட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு திருநீர் போட்டு கெடாய்க்கு போடுவாங்க. அதில் வந்து துளுக்கலினா தான் தீர்த்தம் வந்து போடுவாங்க. இந்த தடவை வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே எல்லா கெடாயும் துளுக்கி சீக்கிரமாகவே எல்லாம் வந்து பூஜைலாம் முடிஞ்சது. அத்விக் அங்கேயும் வந்து நான் பிடிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். இந்த கோவில் வந்து எங்கள் தாத்தாவோட அப்பாங்க அப்போ இருக்கும் போதே வந்து அவங்க உருவாக்குன கோவில். அதுக்கு வந்து அப்பையிலேருந்தே தலைமுறையாக நாங்கள் வந்து பொங்கலுக்கு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை வந்து பண்டிகை பண்ணுறது இது வழக்கம். அது மாதிரி தான் இந்த இயரும் நடந்தது. இந்த கோவிலில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டுவாங்க. அது போக இங்கேயே வந்து கோவில்லையே வந்து அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கோவிலில் வந்து பண்டிகை வருது, பொங்கல் வைக்கிறவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வருஷம் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அப்படியும் முன்னாடியே வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கவங்க வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டுவாங்க. இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்து நாங்கள் போகிறோன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. சேஃபாக அவங்கள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் பூ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு தேங்காய் பழத்தட்டு பொங்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மாவும் நானும் அதுக்கப்புறம் போனோம் வீட்டுக்கு. அதுக்குள்ளே அங்கே சமையல்காரங்க வந்து பாயாசம் ரசம் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. சரி எல்லாம் வந்து பொங்கல் முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாயாசம் வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம், நானும் அக்காவும் சேர்ந்து. எங்கள் அக்கா பொண்ணுங்க 2 பேரும் சேமாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அழகா. அது குட்டி பாப்பா வந்து போட்டுட்டு அழகாக நடந்து வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாம் கெடையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நமக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சமையல்காரங்க வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு எல்லாம் வந்து சமைச்சாங்க. ஏன்னா இவங்க வந்து வருஷம் இந்த பண்டிகையில் இவங்க தான் வந்து சமைப்பாங்க. டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒரு கேங்காக உட்காந்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத்விக்கு வந்து நான் விட்றேன் நீ விட்றேன்னு அவனை வச்சுட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவர் அக்கா வீட்டுக்காரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிட்டு அவங்க பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.